ஈரோடு மாவட்டம் கோவை அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 20 அடி உயர்ந்துள்ளது. ஓரிரு நாளில் அணை நிரம்பும் நிலையில் இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை அருகே குன்றிமலை அடிவாரத்தில் 1 கிலோமீட்டர் நீளம் 42 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள குண்டேரிப்பள்ளம் அணைக்கு குன்றி, விளாங்கோம்பை, கடம்பூர், மல்லியதுர்கம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளிலிருந்து மழைநீர் காட்டாறுகள் வழியாக வந்தடைகிறது. அணை நீரின் மூலம் கொங்கர்பாளையம், வினோபா நகர், மோதூர், வாணிப்புத்தூர், குண்டேரிப்பள்ளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 2500 ஏக்கர் விளைநிலங்கள் இருபோக விவசாயத்திற்கு பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 20 அடி உயர்ந்து தற்போது 37 அடியாக உள்ளது. ஓரிரு நாட்களில் அணை நிரம்பும் நிலையில் உள்ளது. ஆனால் அணையில் சுமார் 15 அடி உயரத்திற்கு வண்டல் மற்றும் சேறு இருப்பதால் உபரி நீர் வெளியேறி வீணாவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். அணை கட்டி பார்த்தீங்கன்னா 45 வருஷங்கள் ஆச்சுங்க. 45 வருஷத்தில் இது வரைக்கும் தூர்வாரப்படலை. அதாவது 2-3 நாளைக்கு முன்னால் மழை பெஞ்சதுனால இப்போ கொள்ளை 36 அடி கொள்ளளவு இருக்குதுங்க. அந்த 36 அடியில் 11 அடி தான் தண்ணி நிற்குது, 20 அடி சேராக இருக்குதுங்க. அந்த 20 அடி சேறு இருக்கிறதுனால இந்த 4 அடி வந்துன்னா டேம் நம்பிடுங்க, டேம்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி பள்ளத்தில் வீணாக போகுதுங்க. ஆனால் இந்த 20 அடி தூர்வாருனா இன்னும் 40 அடி கொள்ளளவு வெட்டுனா இன்னும் விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து நீச்சல் குளத்தை மூழ்கடித்து கல் மண்டபத்தின் கீழ்ப்பகுதியை மூழ்கடித்து செல்கிறது. திருப்பரப்பு அருவியில் 6 நாட்களுக்கு முன்பு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. எனினும் சுற்றுலா பயணிகள் அருவியின் அருகே சென்று அழகை ரசிப்பதோடு செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.